ரொம்பவே நல்லாயிருக்கு. புது கான்செப்ட்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லாரும் என்ன கேட்குறாங்க, கும்கி மாரி இருக்கான்னு கேட்குறாங்க. ஆனா அந்த மாதிரி இல்ல. டிஃப்ரெண்ட்டான ஜர்னல்ல தான் இருக்கு. விமல் சாருக்கு இந்த படம் எப்படி ஒரு பிரேக் டவுனா இருக்குமா இந்த படம்? இருக்கும். ஒரு அ என்ன மாதிரியான கேரக்டர்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? இது என்ன சொல்ல வராங்க இந்த படத்துல? மகாசேனா என்னன்னு சொல்ல வராங்க? அது வந்து மலைவாழ் மக்கள் வந்து எப்படி என்னென்ன ட்ரபிள்ஸ் ஃபேஸ் பண்றாங்க, அத வந்து எப்படி ஒத்துமையா ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படின்றத பத்தி சொல்றாங்க. ஓகே. டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் தான். அந்த சிலை திருட்டுலாம் இருக்கும் இல்லையா? அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க. இந்த படம் வந்து எந்த அளவுக்கு எங்கேஜிங்கா வச்சிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி. நல்லா கொண்டு போயிருந்தாங்க. நம்மளுக்கு போர் அடிக்குதுன்ற டைம்லலாம் காமெடி ஒரு ஃபுல்ஃபில்லா இருந்துச்சு. ஒர்க் அவுட் யோகி ஆகுது. பாபுவோட காமெடிஸ்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. படம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நானும் இதுல ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் காலேஜ் ஸ்டூடெண்ட்டா. ஸோ படம் ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல வந்து பார்க்கலாம். ஓகே. என்ன சொல்ல வந்திருக்காங்க? விமல் சாரோட ஆக்டிங் இதுல எப்படி இருக்கும்? அவருக்கு ஒரு பிரேக் த்ரூ குடுக்குற படமா இருக்குமா? கண்டிப்பா விமல் சாருக்கு இது ஒரு பேக் ஃபார்ம் தான் நான் சொல்லுவேன். கம்பேக் தான் இது. ஏன்னா ஒரு ஒரு ஃப்ரேமிங்குமே சரி, ஆக்டிங்குமே சரியுமே செம்மையா காமிச்சிருப்பாங்க. சுஷ்டி மேமுக்குமே இது ஒரு புது சப்ஜெக்ட் தான். அவங்கள இந்த ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ல பார்க்குறதே நல்லா இருக்கு. அவங்க ஒரு சீக்வன்ஸ்லலாம் அருவா எடுத்துட்டு வருவாங்க. அந்த ஃப்ரேமிங் சீக்வன்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. நல்லா வந்திருக்கு மூவி. என்ன சொல்ல வராங்க? எதை பேஸ் பண்ண எதை பேஸ் பண்ணினா ஒரு ஸ்டாச்சு பேஸ் பண்ணி தான் கிளைமேக்ஸ் வரைக்குமே எடுத்துட்டு போறாங்க. ஸோ வந்து ஒரு ஸ்டாச்சு வச்சு இந்த கிராமத்துக்கும் அந்த கிராமத்துக்கும் என்ன நடுவில் நடக்குது அப்படின்ற ஒரு சீக்வன்ஸை தான் மூவியில் எடுத்துட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் நேர்ல வந்து பாருங்க. விமல் சாரை தாண்டி யாருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இதுல பேசப்படுற மாதிரி இருக்கு? நான் அதுலயே இருந்தனால எனக்கு எல்லாரும் தான் ஆடியன்ஸ் தெரியும். உட்கார்ந்து ஆ பாத்துட்டீங்களா? ஆ ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. ரியாக்ட் பண்ணது வந்து யோகி பாபு சார் கவுண்டர் அடிக்கிறதுக்கு நிறைய ரியாக்ட் பண்ணாங்க அந்த காலேஜ் சீக்வன்ஸில். ஏன்னா நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தனால சாருக்கு வந்து சீக்வன்ஸ் சொல்லிட்டு போயிடுவாங்க யோகி பாபு சாருக்கு இதுதான் சீக்வன்ஸ் அப்படின்ட்டு. சார் ஸ்பாட்டில் கவுண்டர் அடிப்பார். எங்களுக்கு சிரிப்பு வந்துடும். இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். நாங்கள் சிரிக்காமல் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த சீக்வன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுவோம். சார்லாம் ஸ்பாட்டில் அடிப்பார். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதே மாதிரி வில்லி கேரக்டர் பண்ணவங்க செம்மையாக பண்ணியிருக்காங்க. சுஷ்டி மேமும் சரி அவங்களும் சரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு? லாஸ்ட்ல அந்த இதுக்கு சிவன் சாங் ஆமாம் 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 கண்டிப்பாக இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மியூசிக் தான். ஒரு ஒரு சீக்வன்ஸுக்குமே ஒரு ஒரு சீனுக்குமே பின்னாடி பிஜிஎம்மாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸாக இருக்கட்டும் செம்மையாக பண்ணியிருக்காரு. அந்த சிவனோட சாங்ஸ் நீங்கள் கேட்கும் போது ரியலி கூஸ் பம்ஸ் ஆகும். மியூசிக் டைரக்டர் அந்த லெவலுக்கு பண்ணியிருக்காரு. சூப்பராக வந்திருக்கு. இப்போ மகாசேனா மறந்துட்டீங்களா? இல்லை உண்மைதான் மறந்துட்டேன். காரணம் என்னன்னாக்க அந்த மகாசானா படத்தை பார்த்தோன்னே நான் என்ன மெய் மறந்துட்டேன். ஏன்னா அந்த படத்தில் வந்து அவ்வளோ கேரக்டரும் நல்லா அருமையாக கச்சிதமாக நடிச்சிருக்காங்க. விமல் அவர்கள் இது வரைக்கும் 280 தேட்ரு அவரோட இது வரைக்கும் நடித்த படத்தில் இவ்வளோ தேட்ரு வந்ததே இல்லை. அது ஒரு பெரிய விஷயம். அதற்கு காரணம் இயக்குனர் அவ்வளவு கச்சிதமாக படம் எடுத்ததற்காக தான். இயக்குனர் தினேஷ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்க சிஸ்டி தாங்கே அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்தி நடிகை மாதிரி ஒரு நடிகை இந்தியிலேருந்து இறக்கியிருப்பாங்க போல், மல்லிகா சரத் மாதிரி அவங்க இருக்காங்க. அவங்க பேர் தெரியல. அவங்க நல்லா ஃபைட் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு முடியெல்லாம் வச்சுட்டு ஒரு தம்பி நவீன், அந்த தம்பி நல்லா நடிச்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்தில் ஹோல் டீம் மியூசிக் நல்லா அருமையாக இருக்குது, ஃபைட்டு நல்லா அருமையாக இருக்குது. கிளைமேக்ஸில் ஒரு சாங் ஒன்று வரும். அந்த சாங்குக்கு சில பேர் சாமி ஆடிடுறாங்க. ஒரு அம்மாக்கெல்லாம் நிஜமாலே சாமி வந்துருச்சு சிவன் சாங். அந்த சாங்குக்கு. ஸோ இப்படி நல்ல கச்சிதமாக உள்ள இந்த சேனா மகா சேனாக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். மகாசேனா FDFS வந்திருக்கோம். ஸோ டீமோட வந்திருக்கோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது தியேட்டரில். ஸோ நிறைய கிளாப்ஸ்லாம் கேட்டோம். எங்களுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வரும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீங்கள் தனித்தனியாக வேறு வேறு அந்த லைக் கும்கி சொல்லுவாங்க, காந்தாரா சொல்லுவாங்க, அந்த மாதிரி தனித்தனி படம் போலீஸ்க்குன்னு பார்த்தா அதுக்குன்னு ஒரு சில படங்கள்லாம் இருக்கும். இது வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு படம், டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் இதுக்கு ரொம்ப ப்ளஸ்னே கூட சொல்லலாம். ஸோ இந்த படத்தை தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இது எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய படம் தான். குழந்தைங்க வரக்கூடாது அப்படி இப்படிலாம் கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஸோ நானும் இதில் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். வில்லன் சார் என்ட்ரி எப்போ நான் இருப்பாங்க. ஸோ படம் எந்த அளவுக்கு வந்து எங்கேஜிங்கா கொண்டு போகுது? ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி. ஆக்சுவலி என்கேஜாக கொண்டு போனால் இப்போ நம்ம ஒரு படம் பார்த்துட்டு இருக்கோம், ஒரே கான்செப்டே அப்படியே போயிட்டு இருந்தால் நமக்கே போர் அடிக்கும். ஸோ அதனாலேயே வந்து இதில் நீங்கள் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் பார்க்கும்போது உங்களுக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அங்கே போரே அடிக்காது. ஸோ இது இல்லைன்னா அது இல்லைன்னா அது அப்படி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி பேக்ரவுண்டு லேகிங் இல்லாமல் இந்த பேக்ரவுண்டை வச்சே அங்கே யாரும் இருக்காங்க,
நம்ம வந்து பார்க்காமலே அந்த இடத்துல யார் இருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒருத்தவங்களுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் வச்சு இது ஸ்கோர் கொடுத்துருக்காங்க, ஒரு பிஜிஎம் மியூசிக் இருக்கு. ஸோ எல்லாருமே அதை தியேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். விமல் சாருக்கு இந்த படம் வந்து ஒரு பிரேக் த்ரூவா இருக்கும். கண்டிப்பாக அது ஒரு கம்பேக் தான் அது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி அவர் இந்த மாதிரி ஒரு இதில் பார்த்துருக்க மாட்டீங்க, ஓகேங்களா? டீச்சராக பார்த்துருப்பீங்க, இல்லை நார்மலாக ஒரு பர்சனாக தான் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விமல் சாருக்கும் சரி, சிருஷ்டி மேம்க்கும் சரி, நம்ம இடுமன் சாராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் சரி, மஹிமா மேம்க்கும் சரி, ஸோ எல்லாருக்குமே வந்து இது கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் தான். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கும், ஒரு முன்னேற்றம் இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். மியூசிக்ல எப்படி வந்திருக்கு? மியூசிக் கண்டிப்பாக அது நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இப்போ நம்ம தேட்டர்லேருந்து ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு பண்ண கூட அந்தளவுக்கு இல்லை. ஸோ நீங்கள் தேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாட்டு எல்லாமே மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து புது மியூசிக் டைரக்டர் தான் போட்டிருக்காங்க. ஸோ பிரவீன் சார்னு ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தா, ஸோ அவரை கன்டினியூ பண்ணி இன்னொருத்தவங்க இப்போ பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பயங்கர ப்ளஸ் வந்து இந்த மியூசிக்ன்றது அது நீங்கள் தியேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். ஆமா சொல்லுங்க. மகாசினி எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு சாரும் ரொம்ப எல்லா எமோஷன்ஸும் மிக்ஸ்டாகி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எமோஷன் கேரக்டர் பண்ணியிருக்காரு ரொம்ப வருஷம் படம் கழிச்சு. வந்து எந்த அளவுக்கு எங்கேஜிங்கா பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீச் பண்ணுவோம். கொடுக்குற காசுக்கு அந்த 3 ஹார்ஸ்க்கு நம்ம நல்லா என்கேஜிங்காகவே இருக்கலாம். எந்த இடத்துலையும் நம்மளை வந்து போர் அடிக்காது. படம் நல்லா சொல்லிட்டு போறோம். என்ன சொல்றீங்க? எல்லாத்துலேயுமே எக்ஸ்பெக்டேஷனை ஹையாக வச்சு என்ன பண்ண போகிறோம்? நமக்கு வந்து 3 ஹார்ஸ் உட்காரோன்னா நம்ம என்கேஜிங்காக இருக்கணும், ஓகேவா? ஸோ நம்ம வந்து எல்லாத்துலேயுமே எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டே போனால் அப்போ நம்மளே எல்லாரும் தனியாக உட்காந்து தான் ஸ்கிரிப்ட் எழுதணும். ஒன்றும் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி எனக்கு எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப பிடிச்சிருந்தது. மெயினாக எனக்கு கங்கா கேரக்டர் ரொம்ப அட்ராக்டாக ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக அவங்களோட சக்ஸஸ் இன்னும் நிறையா வரும். சிவன் சாங் நல்லா இருக்கு நிறைய பேர் மியூசிக் தான் படத்தோட பெரிய ஹைலைட். ஆக்சுவலி ஸ்கிரிப்டை தாண்டி மியூசிக்குமே ரொம்ப 100% கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. மஸ்ட் வாட்ச் வந்து தேட்டரில் வாட்ச் பண்ணுங்கள். ஓடிடிக்காக வெயிட் பண்ணாதீங்க. தேட்டரில் வந்து நல்லா ஃபேமிலியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ. இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த படத்தை வந்து கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படின்னா எல்லாமே இருக்குது, வந்து பாருங்கன்னு சொல்கிறோம். ஒரு ஃபீல் குட்டாக இருக்குது, வந்து பாருங்கள் கண்டிப்பாக.